Good morning, my dear English learners. Welcome back to my channel, Asraf Tech World. I hope you are all are doing great and ready to learn something new today. In today's video, we are going to learn about simple present tense. இன்னைக்கு வீடியோல நாம கிராமர்ல அதாவது டென்சஸ்லயே முதலாவது டென்ஸான சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா மிகவும் தெளிவாக நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சாதாரண எளிய நிகழ்காலம் அதுல செய்யக்கூடிய செயலை பத்தி நாம ஒரு சாதாரண நிகழ்காலத்துல கரண்ட்ல நம்ம செய்யக்கூடிய செயலை பத்தி பேசுறதுக்கு இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். இன்னைக்கு வீடியோல ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பத்தியோ, அதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பத்தியும், அதுக்கப்புறம் அடிஷனலா நிறைய சென்டென்ஸை வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றத பத்தியும் இன்னைக்கு ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு வாக்கியத்துல ஒரு சென்டென்ஸ்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இது சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் டென்ஸா இல்ல ஃபியூச்சர் டென்ஸா என்பதை பத்தி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உள்ள கீவேர்ட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 11 கீவேர்ட்ஸ் பார்க்க போறோம். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ரொம்பவும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். கவனமா பாருங்க, பார்த்து கத்துக்கங்க. புரியுதுங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு 100% தரவாயிடும் இதை பார்த்துட்டீங்களானே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எண்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு ஒரு ஸ்டோரிஸ் இருக்குது. அதை பார்த்தாலே நீங்களே ஓனாவே ஒரு ஸ்டோரியை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். கண்டிப்பா கவனமா வாட்ச் பண்ணுங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவா ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதை பத்தி இப்போ ஜஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் என்பது ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை செய்பவர் அல்லது செயல் யாரை பற்றி பேசப்படுகிறது என்பதை காட்டுவதாகும். எளிமையாக சொல்ல போனால் யார் எது என்ற கேள்வி கேட்டால் வரும் பதில் தான் சப்ஜெக்ட். இதை நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால 2 வீடியோல நம்ம படிச்சிருக்கோம். சப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு தரவா தெரியும். அடுத்தது வெர்ப். வாட் இஸ் மீன் பை வெர்ப்? வெர்ப் என்றால் தமிழ்ல வினைச்சொல். நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் காலையிலேருந்து இரவு வரை செய்யக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அனைத்து செயலுமே வெர்பு தான். ஓகேங்களா? இதுதான் மெயின் வெர்பு, ஆக்ஷன் வெர்பு என்று நம்ம சொல்றோம். அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட். இதெல்லாம் பத்தி நம்ம வருகின்ற வீடியோல படிக்கலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தமிழ்ல கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆங்கிலத்துல நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம்லான்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ பாருங்க, நான் வேகமாக ஓடுகிறேன். அதாவது ஓடுகிறேன் என்ற ஒரு செயலை வச்சுதான் எல்லா பேஸ்ட் ஆன் 7 சப்ஜெக்ட் பிளஸ் நேமை வச்சு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கே இந்த ஆன்சர் எல்லாம் தெரியும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல உங்களுடைய பதில டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. புரியுதுங்களா? சும்மா இருக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நீங்க பேசணும், ஃப்ளூயன்சி வரணும்டா, நீங்க எஃபர்ட் போட்டா தான் உண்டு. ஓகேங்களா? பார்க்கறதோட இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? காமெண்ட்ஸ்ல உங்க பதில டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அவன் வேகமாக ஓடுகிறான். அவள் வேகமாக ஓடுகிறாள். அது வேகமாக ஓடுகிறது. அவர்கள் வேகமாக ஓடுகிறார்கள். நாங்கள் வேகமாக ஓடுகிறோம். உமர் வேகமாக ஓடுகிறான். ஸோ 7 சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு நேம் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? செயல் என்ன? ஓடுற செயல் மட்டும்தான். சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டுமே. ஓகேவா? இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது சப்ஜெக்ட். நானுக்கு ஐ என்ற சப்ஜெக்ட் வரும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் வேர்ப். வேர்ப்ல V1 V2 V3 இருக்குது. இப்போ ஓடுறதுக்கு என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? கோ. அந்த கோவை தான் இந்த சப்ஜெக்ட் V1 சொல்லுவோம். அதை தான் இப்போ நம்ம பயன்படுத்த போறோம். V2 V3 டிஃப்ரெண்ட். அது வேற வேற டென்ஸுக்கு வரும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வேர்ப் 1 மட்டும்தான். இதை மட்டும் நீங்க நினைவில் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட், அடுத்தது வேர்பு, அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? நான் வேகமாக ஓடுகிறேன். எவ்வளவு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? நான், ரன் என்றது ஓடுறதுக்கு, ஃபாஸ்ட் என்றது ஒரு ஆப்ஜெக்ட் வேகமாக. ஐ ரன் ஃபாஸ்ட். ஓகேங்களா? எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க. சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு பாருங்க. எவ்வளவு ஈஸி தாங்க. இங்கிலீஷ் ஆங்கிலம்ன்றது வெரி ஈஸி தான். நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்காத வரை
அது கஷ்டம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஓகேங்களா? ஸோ ஐ ரன் ஃபாஸ்ட். இப்போ பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும். யூ என்றால் நீ, ஹி என்றால் அவன், ஷி என்றால் அவள், இட் என்றால் அது, தே என்றால் அவர்கள், வி என்றால் நாங்கள், ஒரு பேரு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் மாத்த போறோம். மீதி எல்லாமே சேம் தான். பாருங்க, ஐ ரன் ஃபாஸ்ட் போட்டோம். இப்போ யூ ரன் ஃபாஸ்ட். யூக்கு என்ன வரும்? நீ. ரன்ன்றது ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வேர்ப் மட்டும்தான். ஓகேங்களா? பாருங்க, யூ ரன் ஃபாஸ்ட், ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட். ரன்ஸ் ஏன் வருதுன்றது பத்தி உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோல நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அதாவது என்ன படிச்சிருக்கிறோம் நம்ம? எஸ், இஎஸ், ஐஎஸ் எப்படி எந்த வேர்புக்கெல்லாம் வந்து இந்த எஸ் சேர்க்கணும், இஎஸ் சேர்க்கணும், ஐஎஸ் சேர்க்கணுன்றதை பத்தி நாம போன வகுப்புல படிச்சோம். டீட்டெயிலா படிச்சோம். ஓகேங்களா? மூணுத்தையும். இந்த வகுப்புல இப்பதான் முத இந்த வீடியோ பாக்குறதா போன வகுப்பு கண்டிப்பா பாருங்க. அப்பதான் ஒரு தெளிவு, ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஹி ஹி ஏன் நம்ம எஸ் சேர்க்கிறோம்டா, ஹி ஷி இட் நேம் வந்தா தேர்ட் பர்சன் சிங்குலர். இதுக்கு நம்ம எஸ் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். இதுதான் வந்து ஆங்கிலத்துடைய ரூல். ஓகேங்களா? அதே மாதிரி சி ரன்ஸ் ஃபாஸ்ட், இட் ரன்ஸ் ஃபாஸ்ட், தே ரன் ஃபாஸ்ட், வி ரன் ஃபாஸ்ட். ஸோ சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி இருக்குது. மீதி எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? இசி இட்டுக்கு மட்டும் எஸ் என்ற லெட்டரை வந்து நம்ம எண்டில் ஆட் பண்றோம். ஏன்டா தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால. அதே மாதிரி உமர் வேகமாக ஓடுகிறான் ஒரு பேரை நம்ம குறிப்பிடுறோம். இதை வந்து என்ன பதில் என்றதை நீங்க உங்க காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதே பேஸா வச்சு நெகட்டிவ் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவாக எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றது சேம் ஃபார்மேட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதே சப்ஜெக்ட், வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்தது டூ என்ற ஃபார்ம் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அதாவது ஐ, யூ, வி, தே இந்த 4 சப்ஜெக்டை வந்து டூவை வந்து டூ நாட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 4க்கும். ஓகேங்களா? அதேமாரி ஹி, ஷி, இட் அண்ட் நேம் தேர்ட் பர்சன் சிங்குலர் இது பேர். இது 4க்கும் டஸ் நாட் என்றதை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தேக்கு வந்து டூ நாட்டு, அதே தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட், நேம் வந்தால் டஸ் நாட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வேர்ப் வரும். ஓகேங்களா? அடுத்தது வேர்ப் வரும். அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரிய வரும். பாருங்க, நான் வேகமாக ஓடவில்லை. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நான் வேகமாக ஓடுகிறேன். இப்போ நான் வேகமாக ஓடவில்லை. அதே மாதிரி நீ வேகமாக ஓடவில்லை, அவன் வேகமாக ஓடவில்லை, அவள் வேகமாக ஓடவில்லை, அது வேகமாக ஓடவில்லை, அவர்கள் வேகமாக ஓடவில்லை, நாங்கள் வேகமாக ஓடவில்லை, பேர் உமர் வேகமாக ஓடவில்லை. ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம்னா, ஒரே ஒரு டூ நாட் போடுறோம், அவ்வளோதான். சப்ஜெக்டுக்கு அப்புறம் டூ நாட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். பாருங்க, சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு புரிய வரும். பாருங்க, ஐ டு நாட் ரன் ஃபாஸ்ட். ஐ என்றது சப்ஜெக்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ் என்றதுனால டூ நாட் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஐ, யூ, வி, தேக்கு மட்டும்தான் டூ நாட் வரும். ஓகேங்களா? அதேமாரி அடுத்தது வேர்ப் ஒன்னுடைய பேஸ் ஃபார்ம் உடைய வேர்பை வந்து பயன்படுத்தணும், ரன். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட். ஐ டு நாட் ரன் ஃபாஸ்ட். முதல்ல என்ன பார்த்தோம்? ஐ ரன் ஃபாஸ்ட்னு பார்த்தோம். ரன்னுக்கு முன்னாடி டூ நாட் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இதுதான் நெகட்டிவ். டூ நாட் போட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் வேகமாக ஓடவில்லை, ஐ டு நாட் ரன் ஃபாஸ்ட். நீ வேகமாக ஓடவில்லை, யூ டு நாட் ஃபாஸ்ட், யூ டு நாட் ரன் ஃபாஸ்ட். அவன் வேகமாக ஓடவில்லை. இதை கவனமாக கவனிக்கணும். ஹீ டூ நாட்னு வராது, ஹீ டஸ் நாட் தான் வரும். ஓகேங்களா? ஹீ டஸ் நாட் ரன் ஃபாஸ்ட். அதேமாரி ரன்ஸுன்னு வந்து இதில் போடக்கூடாது.
ஓகேங்களா. அது ஹீ வந்தால் ரன்ஸ்ன்னு பயன்படுத்தணுன்றதை போடக்கூடாது. அதுதான் வந்து நம்ம டூவை வந்து டஸ்ன்னு பயன்படுத்திருக்கிறோம். ஓகேங்களா. அப்போது நாட்டுக்கு அப்புறம் வர்றது 2 தான் வரணும். வேப் 1 மட்டும் தான் வரணும். அது கூட எஸ் வரக்கூடாது. ஓகேங்களா. கேள்வி வைக்கும், புரிஞ்சுங்க. இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். ஹி டஸ் நாட் ரன்ஸ் ஃபாஸ்ட்னு போடவே கூடாது. ஓகேங்களா. பயன்படுத்தக்கூடாது. அது கிராமட்டிக்கலி மிஸ்டேக். ஓகேங்களா. ஹி டஸ் நாட் ரன் ஃபாஸ்ட். நாட்டுக்கு அப்புறம் வர்றது வேறு ஒன்று அப்படியே தான் போடணும். ஒன்லி டூக்கு பதிலாக டஸ் வந்துருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா. ஈஸிட்டு நேமுக்கு டஸ் பயன்படுத்தணும். ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதேமாரி அவள் வேகமாக ஓடவில்லை. சி டஸ் நாட் ரன் ஃபாஸ்ட். அது வேகமாக ஓடவில்லை. இட் டஸ் நாட் ரன் ஃபாஸ்ட். அவர்கள் வேகமாக ஓடவில்லை. தே டு நாட் ரன் ஃபாஸ்ட். பார்த்தீங்களா. தே டு நாட். ஓகேங்களா. ஐ யூ தே. அப்புறம் வி. நாங்கள் வேகமாக ஓடவில்லை. வி டு நாட் ரன் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் உமர் வேகமாக ஓடவில்லை. ஒரு நேம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கான நேரம், உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இது. நீங்கள் காமெண்ட்டில் உங்களுடைய பதிலை தெரிவிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த பதிலை வந்து நீங்கள் காமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ நெகட்டிவாக எப்படி பயன்படுத்துன்றதை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். கொஸ்டின், அதாவது இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம். கேள்வி வாக்கியத்துக்கு முதல்ல நம்ம வந்து ஐ யூ வி தே இது 4 சப்ஜெக்டை வந்தால் டூ பயன்படுத்தணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இட் நேம் வந்தால் டஸ் பயன்படுத்தணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டூ பேஸ்ட் அந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி டூவா டஸ்ஸா. அடுத்தது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ன்றது தெரியும் உங்களுக்கு, ஐ யூ வி தே. ஓகேங்களா. அதேமாரி அதுக்கு வர நெக்ஸ்ட் வந்து வேர்ப் வரணும். சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எண்டில் கொஸ்டின் மார்க் வரணும். ஒரு ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்கு இன்ட்ராகேட்டிவ்க்கு நம்ம போடுறதுக்கு மறக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேங்களா. நான் வேகமாக ஓடுகிறேனா. முதல்ல எப்படி பார்த்தோம். நான் வேகமாக ஓடுகிறேன். நான் வேகமாக ஓடவில்லை. இப்போ கேள்வி வாக்கியம். நான் வேகமாக ஓடினனா. ஓகேங்களா. நான் வேகமாக ஓடினனா. இப்படி கேள்வி கேட்கறதுக்கு டூ வந்து ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது டூவா டஸ்ன்றது பேஸ்ட் அந்த சப்ஜெக்டுக்கு பொறுத்து வரும். அடுத்தது சப்ஜெக்ட் வரும். அடுத்தது வெர்ப் ஒன்று வரும். ஓகேங்களா. பேஸ் ஃபார்ம். அடுத்தது ஆப்ஜெக்ட். எண்டில் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக போடும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்க உங்களுக்கு புரியும். நான் வேகமாக ஓடுகிறேனா. நீ வேகமாக ஓடுகிறாயா. அவன் வேகமாக ஓடுகிறானா. அவள் வேகமாக ஓடுகிறாளா. அது வேகமாக ஓடுகிறதா. நாம் வேகமாக ஓடுகிறோமா. அவர்கள் வேகமாக ஓடுகிறார்களா. உமர் வேகமாக ஓடுகிறானா. ஸோ இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது தான். தெரிஞ்சவங்க காமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா. நான் வேகமாக ஓடுகிறேன். இது எப்படி சொல்லுவோம். இன்ட்ராகேட்டிவ்னால டூ என்றது முன்னாடி வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது சப்ஜெக்ட் வந்திருக்குது. அடுத்தது வேர்ப் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஃபார்ம்ல வேர்ப் ஒன் அது வந்திருக்கு. அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் கொஸ்டின் மார்க் எண்டில். இதுதாங்க கான்செப்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். எத்தனை வெர்பு இருக்குது. நம்ம 50 வெர்பு படித்தோம். மெயினான வெர்பு டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அந்த 50 வெர்பையும் இதே ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு அது மனசில் பதியும். ஓகேங்களா. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயன்சின்றது கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. டு ஐ ரன் ஃபாஸ்ட். நான் வேகமாக ஓடினேனா ஓடுகிறேனா எப்படினாலும் சொல்லலாம் தமிழில். ஓகேங்களா. நீ வேகமாக ஓடுகிறாயா. நீ வேகமாக போறியா. டு யூ ரன் ஃபாஸ்ட். எண்டில் கொஸ்டின் மார்க். அவன் வேகமாக ஓடுகிறானா. அவன் வரும்போது என்ன சொல்லியிருக்கிறேன்.
டூ வரக்கூடாது, டஸ் வரணும். நல்லா இதை மட்டும் எம்பசைஸ் பண்ணி நான் சொல்றேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஹி ஷி இட் நேம் வந்தா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ்ன்றது கொஸ்டின்ல முன்னாடி வரணும். ஓகேங்களா? இன்ட்ராகேட்டிவ்க்கு முன்னாடி டஸ் என்றது தான் வரணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர்றது வேர்ப் வந்து எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் முன்னாடியே நம்ம வந்து கேள்வியில வந்து அந்த இஎஸ் வருது பாருங்க. ஓகேங்களா? அதனால அடுத்த சப்ஜெக்ட் வர்றது ஃபர்ஸ்ட் வேர்பா தான் இருக்கணும். எஸ் சேர்க்கக்கூடாது. எண்டில் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே. டஸ் ஹி ரன் ஃபாஸ்ட், டஸ் ஹி ரன் ஃபாஸ்ட், எண்டில் கொஸ்டின் மார்க். சேம் அதே மாரி அவளுக்கு வந்து டஸ் ஹி ரன் ஃபாஸ்ட், அவள் வேகமாக ஓடுகிறாளா, ஓடினாலா. அடுத்தது இட்டு, அது வேகமாக ஓடுகிறதா, அது வேகமாக ஓடினதா. டஸ் இட் ரன் ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் நாம் வேகமாக ஓடினோமா, ஓடுகிறோமா. டூ வி ரன் ஃபாஸ்ட், டூ வி ரன் ஃபாஸ்ட், அவர்கள் வேகமாக ஓடுகிறார்களா. டூ தே ரன் ஃபாஸ்ட், எண்டில் கொஸ்டின் மார்க். டூ தே ரன் ஃபாஸ்ட். அடுத்தது உமர் வேகமாக ஓடுகிறானா. இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். நீங்கள் தான் வந்து இதோடைய ஆன்சரை காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக பார்த்தோம், நெகட்டிவாக பார்த்தோம், இன்ட்ராகேட்டிவாக பார்த்தோம். இது மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ பேசிக்காக பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இப்போ நாம ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்துல இருக்கிறதுன்ற பத்தி ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு சம் கீவேர்ட்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட்ஸோட கீவேர்ட்ஸ் ஒரு 11 இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்தா இது சிம்பிள் ப்ரெசன்ட் சார்ந்ததுன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 11 ஒரு கீவேர்ட்ஸையும் வித் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துக்கிறேன், கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெய்லி, இந்த மாரி வேர்ட்ஸ் வந்தா இது சிம்பிள் ப்ரெசன்ட் தான்றதை வந்து உறுதி செய்யுங்க. டெய்லின்றது வந்து தினமும். அடுத்து ரெண்டாவது எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும். இந்த மாதிரியும் வேர்ட் வந்தா அது சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். நெக்ஸ்ட் எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலும் அது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். நெக்ஸ்ட் ஆல்வேஸ், எப்போதும். ஓகேங்களா? அடுத்தது யூஸ்வலி, பொதுவாக, வழக்கமாக. நெக்ஸ்ட் ஆஃபன், அடிக்கடி. நெக்ஸ்ட் சம்டைம்ஸ், சில நேரங்களில். நெக்ஸ்ட் நெவர், ஒருபோதும் இல்லை, எப்போதும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான்றதை பத்தி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்தது ரேர்லி, அரிதாக. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து செல்டம், மிக குறைவாக. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் வந்து ஜென்ரலி, பொதுவாக. ஸோ இந்த 11 கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்தாலே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இது சிம்பிள் டென்ஸ் தான்றதை பற்றி. இப்போ இதனுடைய இதை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு அப்போ வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வரும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வேக் அப் இயர்லி எவ்ரிடே. எவ்ரிடேன்றது வந்து கீவேர்ட். ஓகேங்களா? இது இந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது வந்து நம்ம சொல்லிடலாம் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி. ஐ வேக் அப் இயர்லி எவ்ரிடே, இதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக எழுகிறேன். நான் என்றது சப்ஜெக்ட், வேக்கப் என்றது வேர்பு, இயர்லி என்றது சீக்கிரம். ஓகேங்களா? எவ்ரிடேன்றது ஒவ்வொரு நாளும். புரிஞ்சுதுங்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்டுடைய கீவேர்ட்ஸில் எவ்ரிடே நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது யூசேஜ், சி ஆல்வேஸ் டெல்ஸ் த ட்ரூத். ஆல்வேஸ்ன்ற கீவேர்டு வந்திருக்கு பாருங்க. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு ஆல்வேஸ் என்ற கீவேர்டு வந்திருக்கு. சி ஆல்வேஸ் டெல்ஸ் த ட்ரூத். அதாவது டெல்ஸ்ன்றது, டெல்ன்றது டெல்ஸ் எதுக்கு வந்திருக்கு, எஸ் வந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சி என்ற தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம வேர்ப் ஒன்ல எஸ் ஆட் பண்றோம். ஓகேங்களா? டெல்ஸ். ஓகேங்களா? சி ஆல்வேஸ் டெல்ஸ் த ட்ரூத். இதோடைய அர்த்தம் என்னன்னா, அவள் எப்போதும் உண்மையை சொல்கிறாள். சி என்றது சப்ஜெக்ட், அவள். ஆல்வேஸ் என்றது எப்போதும். ஓகேங்களா?
டெல்ஸ்ன்றது சொல்கிறாள், த ட்ரூத் உண்மையை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இயர்லி எவ்ரிடே பார்த்தோம், ஆல்வேஸ் பார்த்தோம். மூணாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் வந்து யூஸ்வலி. இது வந்து தே யூஸ்வலி கோ டு ஸ்கூல் பை பஸ். ஓகேங்களா? தே யூஸ்வலி கோ டு ஸ்கூல் பை பஸ். தேன்றா நம்ம வந்து அவர்கள் சப்ஜெக்ட். ஓகேங்களா? யூஸ்வலின்றதுக்கு வந்து மீனிங் வந்து பொதுவாக. ஓகே, பொதுவாக. கோன்றது வந்து வேர்ப், வெர்ப் ஒன். ஏண்டா தே வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால வெர்ப் ஒன்ல எஸ்லாம் வராது. எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வராது. ஓகேங்களா? ஒன்லி ஐஏஎஸ் தான். ஈஷி இட்டு நேமுக்கு மட்டும் தான் வரும். ஓகேங்களா? தே யூஸ்வலி கோ டு ஸ்கூல் பை பஸ். அவர்கள் பொதுவாக பேருந்தில் பள்ளிக்கு செல்கிறார்கள். ஓகேங்களா? இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து நம்ம 3 கீவேர்டை வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வி ஆஃபன் பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங். ஆஃபன் என்றது வந்து வந்திருக்குது கீவேர்டு. ஓகேங்களா? வி ஆஃபன் பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங். அவனுடைய அர்த்தம் என்னண்டா, வின்றது நாம, ஆஃப்ன்றது அடிக்கடி, பிளேன்றது வந்து விளையாடுறது, கிரிக்கெட்ன்றது வந்து கிரிக்கெட். ஓகேங்களா? இந்த ஈவினிங் மாலையில், இந்த ஈவினிங். ஸோ வி ஆஃபன் பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங். நாம் மாலையில் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம 4 அதாவது சாம்பிள் பார்த்தோம். மீதம் உள்ளதை நம்ம வந்து பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ 5வது எக்ஸாம்பிள்ஸ் வந்து he sometimes watches TV at night. he sometimes watches TV at night. sometimes என்ற கீவேர்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, he வரும்போது சப்ஜெக்ட் வந்து அவர், சம்டைம்டா சில நேரங்களில், அட் நைட்ன்றது இரவில், டிவி அட் நைட் டிவி, வாட்சுக்கு வாட்சஸ் வந்திருக்கு, இஎஸ் வந்திருக்கு. இது நம்ம ரூல்ல நம்ம படிச்சது ரூல் நம்பர் 2. கீ வந்திருக்கும் போது வாட்சுக்கு வந்து இஎஸ் சேர்க்கணும். ஏன்டா சிஹெச் வந்திருக்கு என்றில். ஓகேங்களா? ரூல் நம்பர் 2. இது நம்ம இந்த வீடியோ போன வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இதனுடைய இஎஸ் எப்படி சேர்த்தோம், எஸ் எப்படி சேர்த்தோம், ஐஎஸ் எப்படி சேர்த்தோன்றது புரியும். தயவுசெய்து இப்போதான் இந்த வீடியோ முதல் பார்க்கறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா? அப்போதான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? கீ வரும்போது இஎஸ் என்ற நம்ம சேர்த்துருக்கோம், ஆட் பண்ணியிருக்கிறோம், பேஸ்ட் ஆன் த ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? அவர் சில நேரங்களில் இரவில் டிவி பார்க்கிறார். he sometimes watches TV at night. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், நெவர் ட்ரிங்க் ஆல்கஹால். நெவர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஐ நெவர் ட்ரிங்க் ஆல்கஹால் தான் வந்து நம்ம வந்து நெவர் ட்ரிங்க் ஆல்கஹால் போட்டிருக்கோம். நான் ஒருபோதும் மதுபானம் குடிப்பதில்லை. நெவர்ன்றது ஒருபோதும், ஐ வந்து சப்ஜெக்ட் நான், ட்ரிங்க்ன்றது வந்து குடிக்கிறது. ஓகேங்களா? ஆல்கஹால்ன்றது மதுபானம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது சி ரேர்லி ஈட்ஸ் ஜங்க் ஃபுட். ரேர்லின்றது வந்து கீவேர்ட். ஓகேங்களா? சி ரேர்லி ஈட்ஸ் ஜங்க் ஃபுட். அந்த அர்த்தம் என்ன? அவள் அரிதாக ஜங்க் உணவு சாப்பிடுகிறாள். அதாவது எப்பவுமே அவள் சாப்பிட்றதில்ல, ரொம்ப ரேரான, அதாவது அரிதாக ஜங்க் உணவு ஜங்க் ஃபுட் உண்கிறாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹி செல்டம் கம்ஸ் லேட். இதனுடைய அர்த்தம் என்ன? செல்டம் வந்திருக்கு பாருங்க, அதுக்கு என்ன சொல்லணும் நம்ம படித்தோம்? குறைவாக. ஹி வரும்போது சப்ஜெக்ட் அவர் மிக குறைவாக தாமதமாக வருகிறார். கம்ஸ்ன்றது சப்ஜெக்ட், ஹி வந்ததுனால எஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஹி செல்டம் கம்ஸ் லேட். அவர் மிக குறைவாக தாமதமாக வருகிறார். இதான் அவருடைய மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பீப்புள் ஜென்ரலி லைக் பீஸ். ஓகேங்களா? ஜென்ரலின்ற கீவேர்டு வந்திருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மக்கள் பொதுவாக அமைதியை விரும்புகிறார்கள். பீஸ்.
பீப்புள் ஜென்ரலி லைக் பீஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 11 கீவேர்டை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த இந்த கீவேர்டு தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு கீவேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்குன்றத பற்றி கண்டுக்கிறதுக்கு வந்து இந்த கீவேர்ட்ஸ்லாம் உதவுது. ஸோ இதையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். இன்னும் ஒரு சில இதை லென்த் வேர்டு, அதாவது அடிஷ்னலாக லென்த்தாக உள்ள வேர்டை வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன். தேவை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா, சிம்பிளா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். தே அவர்கள் செல்கிறார்கள், அவர்கள் செல்கிறார்கள் போறார்கள். ஓகேங்களா, அவர்களுக்கு என்ன வரும்? தே வரும் சப்ஜெக்ட். அவர்கள் வந்தா சப்ஜெக்ட் வந்து ஜே தே. போறதுக்கு என்ன? கோ. செல்றதுக்கு என்ன? கோ. அப்போ தே கோ. ஓகேங்களா, தே கோ. அவர்கள் எங்கு போறார்கள்? எங்கு செல்கிறார்கள்? பள்ளிக்கு செல்கிறார்கள். அப்போ எப்படி இது விரிவடையும்? தே கோ டு ஸ்கூல். டு ஸ்கூல். ஓகேங்களா, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? தே கோ டு ஸ்கூல். அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? பாருங்க, அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் பள்ளிக்கு செல்கிறார்கள். யாருடன்? நண்பர்களுடன். அப்ப எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? தே கோ டு ஸ்கூல். தே கோ டு ஸ்கூல் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். தங்கள் நண்பர்களுடன். வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். தே கோ டு ஸ்கூல் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணலாமா? பாருங்க, அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் எதுல போறாங்க? பேருந்தில். பேருந்தில் பள்ளிக்கு செல்கிறார்கள். இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? they go to school with their friends by bus. பேருந்தில் என்றதுக்கு என்னது? by bus. they go to school with their friends by bus. எவ்வளவு சிம்பிளா இவ்வளவு பெரிய லென்த்தான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும். சப்ஜெக்ட் வெர்பை வச்சு வெர்பு சப்ஜெக்டை மாத்தி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, அப்பதான் உங்க பேச முடியும். ஓகேங்களா, பேசணுன்ற ஆர்வம் இருந்தா மட்டும் பத்தாது, உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடணும். ஓகேங்களா, அப்போதான் வந்து நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ஓகேங்களா, ஸோ கவனமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 11 கீவேர்ட்ஸ் நம்ம வச்சு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் வச்சு எப்படி எக்ஸ்டென்ஷன், அதாவது விரிவுபடுத்தி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கவனமாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். நான் விளையாடுகிறேன். நான்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, விளையாடுகிறேன்றது பிளே. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம விரிவுபடுத்த போகிறோம். ஒரு சென்டென்ஸ் எப்படி விரிவுபடுத்தலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நான் விளையாடுகிறேன், ஐ பிளே. ஓகேங்களா, ஐன்றது சப்ஜெக்ட், பிளேன்றது வேர்ப். ஐ பிளே, நான் விளையாடுகிறேன். விளையாடுறத வச்சு நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசலான்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நான் என்ன விளையாடுறேன்? கிரிக்கெட் விளையாடுகிறேன். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். அப்போ கிரிக்கெட் என்ற வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஐ பிளே கிரிக்கெட். ஐ பிளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். அதே மாதிரி யாருடன் வந்து நம்ம சேர்க்கலாமா? நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன். என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணது பார்க்கலாம். ஐ பிளே கிரிக்கெட் என் நண்பர்களுடன். வித் மை ஃப்ரெண்ட்ஸ். வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் நண்பர்களுடன். ப்ளூரல், மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண பார்த்தீங்களா? ஆங்கிலம் ரொம்ப ஈஸிங்க, அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் புரிஞ்சுங்க. ஓகேங்களா, ப்ராக்டிஸ் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்க. இப்போ ஐ பிளே வச்சு நம்ம எத்தனை இதை நம்ம ஆட் பண்ணிட்டே வரும் பாருங்க எக்ஸ்ட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாமா? என் நண்பர்களுடன் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுகிறேன். எங்க விளையாடுறேன்? விளையாட்டு மைதானத்தில். இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த பிளே கிரவுண்ட். இன் த பிளே கிரவுண்ட். ஸோ லென்த்தா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியா? இப்படி தாங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம 50 வேர்ப் பார்த்துருக்குறோம். சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி மாற்றி போட்டு போட்டு இந்த மாதிரி லென்த்தா நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்க. நான் படிக்கிறேன். இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம்? நான்ன்றது ஐ, படிக்கிறதுக்கு என்னது? ரீட். ஓகேங்களா? நான் படிக்கிறேன், ஐ ரீட். நான் என்ன படிக்கிறேன்? புத்தகங்கள். நான் புத்தகங்கள் படிக்கிறேன். சோ ஐ ரீட் புக்ஸ். புத்தகங்கள்ன்றது புளூரல். புக்ஸ், ஒரு புக் இல்ல, புக்ஸ். ஓகேங்களா? ஐ ரீட் புக்ஸ். அடுத்து பார்க்கலாமா? நான் என் அக்கா தங்கையுடன் புத்தகங்கள் படிக்கிறேன். அக்கா தங்கை வந்திருக்கு பாத்தீங்களா? என் அக்கா தங்கை. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஆங்கிலத்துல? ஐ ரீட் புக்ஸ் வித் மை சிஸ்டர். ப்ரிப்போசிஷன்லாம் நம்ம வரப்போற வீடியோல நம்ம பார்க்க தான் போறோம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுங்க, எப்படி நம்ம சென்டென்ஸ் வந்து விரிவடைச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஐ ரீட் புக்ஸ் வித் மை சிஸ்டர். சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது, நான் என் அக்கா தங்கையுடன் வீட்டில் புத்தகங்கள் படிக்கிறேன். வீட்டில். அப்போ இதே எப்படி சென்டென்ஸ் விரிவடையும்? ஐ ரீட் புக்ஸ் வித் மை சிஸ்டர் அட் ஹோம். எப்பவும் ஹோமுக்கு பக்கத்துல ஒரு ப்ரிப்போசிஷன், அட் என்ற ப்ரிப்போசிஷனை நம்ம வந்து பயன்படுத்தணும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஐ ரீட் புக்ஸ் வித் மை சிஸ்டர் அட் ஹோம். எவ்வளவு இலகுவா இருக்கு பாருங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், புரிய வரவங்களுக்கு. ஓகேங்களா? நான் ஓட்டுகிறேன். ஓட்டுறதுக்கு என்னது? சைக்கிளா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம். ரைடு. ஓகேங்களா? சைக்கிள் வச்சிங்க. ஓகேங்களா? ஐ ரைடு. நான் ஓட்டுகிறேன். ஐ ரைடு. ஐன்றது நானு, ஓட்டுறதுக்கு வந்து ரைடு. என்ன ஓட்டுறேன்? சைக்கிள் ஓட்டுறேன், அதாவது மிதிவண்டி. இதை எப்படி சொல்லுவான்? ஐ ரைட் ஏ சைக்கிள். பைசைக்கிளுக்கு என்ன வரும்? a சைக்கிள். ஐ ரைட் a சைக்கிள். நான் மிதிவண்டி ஓட்டுகிறேன். யாருடன் ஓட்டுகிறேன்? என் நண்பர்களுடன். இதை எப்படி சென்டென்ஸ் லென்த் அடையும்? இப்படி செய்யலாம் பாருங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். நான் என் நண்பர்களுடன் மிதிவண்டி ஓட்டுகிறேன். ஐ ரைட் a bicycle with my friends. ஐ ரைட் a bicycle with my friends. நண்பர்களுடன், my friends. நெக்ஸ்ட் கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா? நான் என் நண்பர்களுடன் எங்க வண்டி ஓட்டுறேன்? பூங்காவில். பூங்காவில் மிதிவண்டி, சைக்கிள் ஓட்டுகிறேன். இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? ஐ ரைட் a bicycle with my friends in the park. பூங்காவில். ஓகேங்களா? இந்த பார்க். எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு பாத்தீங்களா? சோ ஐய சப்ஜெக்டா வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ he she பத்தி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். பேஸா வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாத்தீங்களா? ஐய பார்த்தோம். இப்போ ஈய வச்சு பேஸா வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் படிக்கிறான். அவனுக்கு என்ன வரும் ஆங்கிலத்துல? சப்ஜெக்ட் he வந்தா என்ன வரும்? படிக்கிறதுக்கு வந்து ரீடு. ரீடு வந்து ஐ யூவி தேக்கு மட்டும் தான் ரீடுன்ற வேர்ப் ஒன்று வரும். ஹீ ஷி இட்டு வந்தா, நேம் வந்தா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ் ஆட் பண்ணும் லாஸ்ட்ல, எண்ட்ல எஸ் என்ற லெட்டர் ஆட் பண்ணும். இதுதான் ஆங்கில ரூல். ஓகேங்களா? எஸ் வந்துருக்கு பாருங்க. ஹீ ரீட்ஸ். அவன் படிக்கிறான். அவன் என்ன படிக்கிறான்? புத்தகங்கள் படிக்கிறான். இது எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? ஹீ ரீட்ஸ் புக்ஸ். புத்தகங்கள் புளூரல். ஹீ ரீட்ஸ் புக்ஸ். ஐ ரீடுன்னு வந்தது பாத்தீங்களா? இது ஹீ ரீட்ஸ், எஸ் வருது, தேர்ட் பர்சன் சிங்கிள்ன்றதுனால. ஐ ரீட்ஸ் புக்ஸ். நெக்ஸ்ட் விரிவுபடுத்தலாமா? அவன் தனது அக்கா தங்கையுடன் புத்தகங்கள் படிக்கிறான். ஐய பார்த்தோம். இப்ப ஈய வச்சு பாக்குறோம். ஓகேங்களா? யாருடன்? தனது அக்கா தங்கையுடன். ஹி ரீட்ஸ். கண்டிப்பா எஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரீடுன்ற V1 வரப்பு அப்படியே வராது. ஈஸிட்டுக்கு நேமுக்கு எஸ் என்ற லெட்டர் எண்ட்ல ஆட் பண்ணணும், பேஸ்ட் ஆன் த வெபுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? he reads books with his sister. அக்கா தங்கையுடன். நெக்ஸ்ட் விரிவுபடுத்தலாமா? அவன் தனது அக்கா தங்கையுடன் வீட்டில் புத்தகங்கள் படிக்கிறான். இதை எப்படி சொல்லுவோம்? he reads books with his sister at home. ஓகேங்களா? எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம் பாத்தீங்களா? எவ்வளவு ஈஸி பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது நாம சி அவளை வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க. அவள் எழுதுகிறாள். இதை எப்படி சொல்லுவோம்? அவளுக்கு வந்தா சி என்ற சப்ஜெக்ட், எழுதிட்டு என்ன? ரைட். அப்போ அவள் என்றதுனால ரைட்ஸ் அப்படின்னு வரும், எஸ் சேர்க்கணும்.
ஈக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்து எஸ் சேர்க்கணும். ஏன்டா தேர்ட் பர்சன் சிங்கிள்ன்றதுனால. சி ரைட்ஸ், அவள் எழுதுகிறாள். என்ன எழுதுறா? கடிதங்கள் எழுதுகிறாள். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அவள் கடிதங்கள் எழுதுகிறாள். சி ரைட்ஸ் லெட்டர்ஸ், கடிதங்கள் ப்ளூரல் லெட்டர்ஸ். ஓகே, அவள் கடிதங்கள் எழுதுகிறாள். சி ரைட்ஸ் லெட்டர். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? யாருக்கு எழுதுறா? தனது நண்பி, அவங்களுடைய தோழிக்கு. ஓகேங்களா? அவள் தனது நண்பியுடன் கடிதம் எழுதுகிறாள். she writes letters with her friend, அவன் நண்பர்களுடன் நண்பியுடன் லெட்டர் எழுதுகிறாள். her friend என்றது வந்து தனது நண்பியுடன். ஓகேங்களா? வித், அவள் தனது நண்பியுடன் கடிதங்கள் எழுதுகிறாள். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? அவள் தனது நண்பியுடன் பள்ளியில் கடிதம் எழுதுகிறாள். எங்க எழுதுறா? பள்ளியில. அப்போ எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? she writes letters with her friend at school. ஸ்கூல் வரும்போதும் அட் என்ற ப்ரிபோசிஷன் முன்னாடி வரும். ஞாபகம் வச்சுங்க. இதான் ப்ரிபோசிஷனை பத்தி நம்ம படிக்க தான் போறோம் வரப்போற வகுப்புல. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுங்க. எவ்வளவு சிம்பிளா நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஒரு வர்பை வச்சு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம் பார்த்தீங்களா? இப்படிதான் வந்து 50 சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறேன் போன வகுப்புல. அதை பார்த்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வச்சு வேர்பை வச்சு கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு சிம்பிள் ஸ்டோரி எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டோரி எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்க, தமிழில் கொடுத்துருக்குறேன். இதை நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள்ஸ்காண்டி பேர் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? உமர் ஒரு புத்திசாலி சிறுவன். உமர் ஒரு புத்திசாலி சிறுவன். அவன் ஒரு நகரத்தில் வாழ்கிறான். எங்க வாழ்கிறான்? அவன் ஒரு நகரத்தில் வாழ்கிறான். அவன் காலை சீக்கிரம் எழுகிறான். அவன் காலை சீக்கிரம் எழுகிறான். அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். அவன் ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்கிறான். அவன் ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்கிறான். அவன் நன்றாக படிக்கிறான். அவன் நன்றாக படிக்கிறான். அவன் தனது பெற்றோருக்கு உதவுகிறான். அவன் தனது பெற்றோருக்கு உதவுகிறான். அனைவரும் உமரை விரும்புகிறார்கள். அனைவரும் உமரை விரும்புகிறார்கள். இது எப்படி ஸ்டோரி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம்? உமர் ஒரு புத்திசாலி சிறுவன். சோ உமர் இஸ் எ ஸ்மார்ட் பாய். உமர் என்றது பேரு, புத்திசாலின்றது ஸ்மார்ட், சிறுவன் என்றது பாய். ஒரு புத்திசாலி என்றது எ ஸ்மார்ட். ஓகேங்களா? உமர் இஸ் எ ஸ்மார்ட் பாய். அவன் ஒரு நகரத்தில் வாழ்கிறான். இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்? ஹி, அவனுக்கு என்ன வரும்? ஹி. வாழ்றதுக்கு என்ன பார்த்துருக்கோம்? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வேர்ப் பார்த்துருக்கோம். 50 வேர்ப்ல இருக்குது. லிவ்ஸ். ஹி லிவ்ஸ் நகரத்தில் அப்படின்ற போது இன் எ சிட்டி. நகரத்தில், ஒரு நகரத்தில். அ சிட்டி, இன் எ சிட்டி. ஹி லிவ்ஸ் இன் எ சிட்டி. ஓகேங்களா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? அவன் காலை சீக்கிரமாக எழுகிறான். இது எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? இ வேக்ஸ், வேக்கப். வேக்கப் என்றது வேர்ப் ஒன்னு, எஸ் வந்திருக்கு பாருங்க. ஹி என்ற தேர்ட் பர்சன் சிங்கிள் என்றதுனால எஸ் வந்திருக்கு. ஹி வேக்ஸ் அப் இயர்லி இன் த மார்னிங். காலைன்றதுன்னா இந்த மார்னிங். சீக்கிரன்றது இயர்லி. வேக்ஸ் என்றது எழுகிறதுக்கு, அதாவது அவன். ஹி வேக்ஸ் எழுகிறான். வேக்கப்ஸ், அதாவது வேக்கப்ஸ் இயர்லி இன் த மார்னிங். அவன் காலை சீக்கிரம் எழுகிறான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு ஒரு ஸ்டோரி நம்ம ஃப்ரேம் பண்றோம். அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஹி வந்ததுனால கோஸ் வந்திருக்கு. கோக்கு பதிலா இஎஸ் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? இது ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓ எண்டில் வந்து முடிஞ்சா வேர்ப்ல லாஸ்ட்ல இஎஸ் சேர்க்கணும்ன்ற ரூல். ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். ஹி கோ டு ஸ்கூல்னு சொல்லக்கூடாது எவ்ரி டே.
he goes to school every day. நம்ம கீவேர்டு படிச்சோம் பாருங்க, எவ்ரிடேன்றது வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், he goes to school every day. அடுத்தது என்ன? அவன் ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்கிறான். he listens carefully to what his teachers say. he என்றது அவன், listen என்றது கேட்கிறது, carefully என்றது கவனமாக, to அதாவது வாட் இஸ் டீச்சர்ஸ் சே ஆசிரியர்கள் சொல்வதை, சேன்றது சொல்வதை, டீச்சர்ஸ்ன்றது ஆசிரியர்கள். ஓகேங்களா? he listens carefully to what his teachers say. அடுத்தது பார்க்கலாமா? அவன் நன்றாக படிக்கிறான். இதை எப்படி சொல்லுவோம்? he study. ஓகே, ஸ்டடின்றது verb 1. அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர்னால es வந்திருக்குது. ஒய்யை நம்ம எடுத்துட்டு is சேர்க்கணும். இது தேர்ட் ரூலை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். he studies well. ஓகேங்களா? ஸ்டடிக்கு என்ன பண்ணுவோம்? இது வந்து கான்சனன்ட் டி வந்து ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் வந்ததுனால டி கான்சனன்ட் வந்ததுனால ஐஎஸ் சேர்க்கணும், ஒய்யை நீக்கிட்டு. அதான் ஸ்டடிஸ். he studies well. அவன் நன்றாக படிக்கிறான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அவன் தனது பெற்றோருக்கு உதவுகிறான். இதை எப்படி சொல்லுவான்? he helps. ஹெல்ப்புக்கு பதிலா எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் தேர்ட் பர்சன்ங்கிறதுனால. இதெல்லாம் கவனமா நோட் பண்ணணும். ஓகேங்களா? he helpன்னு போடக்கூடாது. he helps his parents. தனது பெற்றோருக்கு. ஓகேங்களா? his parents. நெக்ஸ்ட், அனைவரும் உமரை விரும்புகிறார்கள். எவ்ரி ஒன். எவ்ரி ஒன் லைக்னு போடக்கூடாது. ஓகேங்களா? லைக்ஸ் உமர். எவ்ரி ஒன் லைக்ஸ் உமர். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? உமர் ஒரு புத்திசாலி சிறுவன். உமர் இஸ் எ ஸ்மார்ட் பாய். அவன் ஒரு நகரத்தில் வாழ்கிறான். he lives in a city. அவன் காலை சீக்கிரமாக எழுகிறான். he wakes up early in the morning. அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். he goes to school every day. அவன் ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்கிறான். he listens carefully to what his teachers say. அவன் நன்றாக படிக்கிறான். he studies well. அவன் தனது பெற்றோருக்கு உதவுகிறான். he helps his parents. அனைவரும் உமரை விரும்புகிறார்கள். everyone likes Umar. ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவனமா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து கத்துக்கங்க. ஓகே, நீங்களும் கத்துக்கிட்டு அடுத்தவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா?